வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் இருக்கும் உரிமை உள்ளது என்று நீதிபதி குமரப்பன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது உறுதியாகிவிட்டது. மேலும் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பங்கேற்பார் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொலைபேசியில் ஓபிஎஸ் உடன் பேசியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதில் நிச்சயமாக எந்த ஒரு கலவரமும் நடைபெறாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிமுகவின் அலுவலகத்திற்கும் ஓபிஎஸ் அவர்கள் வரவுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவில் சரியான தலைவர் வழிகாட்டுதல் இல்லாமல் அதிமுக திணறி வருவது உண்மைதான் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய சம்பவமாக நம்மால் தொடர்ந்து பேசப்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிமுகவிற்கு பாதிப்புகளை உண்டாக்கும் வகையில்தான் அமைந்துள்ளது. அதிமுகவிற்கு எதிரிகள் வெளியே இல்லை, உள்ளேயே இருக்கிறார்கள் என்பதும் தற்பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக நாம் பார்த்துதான் வருகிறோம். ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒற்றுமையாக இருந்த அதிமுகவினர்கள் எதிர்க்கட்சியாக வந்த பிறகு உட்கட்சி மோதலின் காரணமாக, பதவி வெறியின் காரணமாக, எடப்பாடியின் சுயநலத்திற்காக அதிமுகவை 3ஆக பிளவுபட்டதும் தொண்டர்களுக்கிடையே கடும் கோபத்தையும், அதிமுகவிலிருந்து தொண்டர்களது எண்ணிக்கை சரியாக குறைந்ததும் அதிமுகவின் வளர்ச்சிக்கு தடையாகவே இருந்தது. மேலும் நீதிமன்றத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது இறுதியாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களது அனுமதி இல்லாமல் இந்த வழக்கை முடிவு செய்ய முடியாது என்றும் நீதிபதி குமரப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆகையால் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் உயர்ந்த பதவி, பொதுச் செயலாளர் பதவி நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் அதை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே இருப்பதும் அதிமுக வெற்றியடைவதும் உங்களது கையில்தான் இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் தொண்டர்களிடமே தெரிவித்துவிட்டார். ஒரு சிலரின் சுயநலத்திற்காக அதிமுக வலுவாக இருப்பதை உடைப்பதற்கு சில துரோகிகள் முயற்சி செய்து வருகிறார்கள். அதை நாம் முறியடிக்க வேண்டும், அது உங்களால் தான் முடியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றமும் சரி, அதிமுகவின் தொண்டர்களும் சரி ஓபிஎஸ்ஸிற்குத்தான் சாதகமாகவும் ஆதரவாகவும் இருக்கிறார்கள். அதை எப்படியாவது ரத்து செய்ய வேண்டும், முறியடிக்க வேண்டும் என்று எடப்பாடி போன்றவர்கள் முயற்சி செய்வதை நிச்சயமாக நாம் ஆதரிக்கக்கூடாது என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.